இதுதான் பெத்லஹேமிலுள்ள இயேசு பிறந்த இடம். எங்கள் நெஞ்சில் பிறந்தவரே, என்றும் எம்மில் வளர்பவரே, வானும் மண்ணும் மகிழ்ந்திட, வாழும் யாவும் புகழ்ந்திட, மீட்பராய் பிறந்தவரே, மனுவாய் உதித்தவரே. உமை போற்றி பாடவே பிறந்தோம், உமை போற்றி பாடவே வளர்ந்தோம். பாலனேசுவே வருவாய், அருளை எம்மில் பொழிவாயே. போற்றி பாடவே பிறந்தோம், உமை போற்றி பாடவே வளர்ந்தோம். பாலனேசுவே வருவாய், அருளை எம்மில் பொழிவாயே. எங்கள் நெஞ்சில் பிறந்தவரே, என்றும் எம்மில் வளர்பவரே. ஏழையாய் ஏன் பிறந்தாய், உலகத்தின் கடைநிலை அடைந்திடவோ. குழந்தையாய் ஏன் பிறந்தாய், எளிமையின் கோலத்தை அடைந்திடவோ. உன்முகம் கண்டாலே, உன்முகம் கண்டாலே, இந்த உலகமும் முழுமைய திருந்திடுமே. எங்கள் நெஞ்சில் பிறந்தவரே, என்றும் எம்மில் வளர்பவரே. வானும் மண்ணும் மகிழ்ந்திட, வாழும் யாவும் புகழ்ந்திட, மீட்பராய் பிறந்தவரே, மனுவாய் உதித்தவரே. உமை போற்றி பாடவே பிறந்தோம், உம்மை போற்றி பாடவே வளர்ந்தோம். பாலனேசுவே வருவாய், அருளை எம்மில் பொழிவாயே. போற்றி பாடவே பிறந்தோம், உம்மை போற்றி பாடவே வளர்ந்தோம். பாலனேசுவே வருவாய், அருளை எம்மில் பொழிவாயே. என் அன்புக்குரியவர்களே, எங்கள் நெஞ்சில் பிறந்தவரே, என்றும் எம்மில் வளர்பவரே என்று நாம் அந்த இயேசு பாலனை குறிப்பிடுகிறோம். இயேசு பாலன் தான் நம்மிடையே பிறந்திருக்கிறார். எபிரேயத்திலே இம்மானுவேல், எல் என்றால் கடவுள், இம்மானுவேல் என்றால் நம்மிடையே. கடவுள் நம்மோடு, கடவுள் மனிதனானார். இது ஒரு அற்புத செயல். கடவுளே மனிதனாகிவிட்ட பிறகு இந்த மனித குலத்திற்கு கவலை என்னடா என்று நம்மிடம் நாம் பலர் பேச கேட்கலாம் அல்லது யோசிக்கலாம். இந்த ஒரு சிந்தனை நாம் எடுத்துக்கொள்வோம். அதாவது, கடவுளே மனிதனாக பிறந்து விட்டால் நமக்கு குறை என்னடா? ஏனென்றால் கடவுள் மனிதனை படைத்து விட்டு வேடிக்கை பார்க்கின்ற ஒரு பரம்பொருள், அப்பாற்பட்ட ஒருவனாக இல்லாமல் கடவுள் நம்மிடையே இருப்பதால் நமக்கு என்ன கவலை? இப்போ வீட்டிலலாம் சொல்லுவாங்க, வீட்லேயோ அல்லது ஸ்கூல்லையோ கிளாஸ்லேயோ அல்லது எங்கேயோ ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியிலையோ சொல்லிப்பாங்க. என்னன்னு சொல்லிப்பாங்கன்னா, ஏய் அவன் நம்ம கிட்ட இருக்கிறான்பா, கவலைன்னு. உதாரணத்துக்கு நல்லா பணம் வச்சிட்டு இருக்கான்னு வச்சிங்களா, அந்த பணத்தை வச்சுட்டு, ஏய் அவங்கிறான்டா, கவலைப்படாத, எத்தனை தோசை வேணாலும் சாப்பிடு, எத்தனை இட்லி வேணாலும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது அவன் இருக்கிறான் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி. அப்போ கடவுள் நம்மோடு இருக்கிறாருன்னு சொன்னா நமக்கு என்ன கவலை? கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனா இந்த கவலை இருந்துட்டு தான் இருக்கு மனுஷனுக்கு. அப்போ கடவுள் மனுஷனா பிறக்கலையா? நம்மிடையே இல்லையா? இதுதான் நமக்கு ஒரு சவாலான ஒரு சிந்தனையாக இருக்கிறது. இதனை நாம் இப்போது சற்று கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு முறையும் நாம் கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடுகிறோம். ஒரு சிலருக்கு அது பல்வேறு விழாக்களைப் போல ஒரு விழாவாக இருந்து விட்டு போகிறது. மாறாக இது ஒரு விழாவாக இருந்தாலும் இதனுள் அடங்கியிருக்கின்ற அர்த்தத்தை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு கிறிஸ்தவனோ சரி அல்லது கிறிஸ்தவனோ இல்லாத மற்றவங்களோ சரி, அது ஒரு சர்ச்சுக்குள்ள நுழைஞ்சு பார்த்தாருனாக்கா இயேசு அந்த சிலுவையில் அடிபட்டி கிடக்கிறத நாம பார்க்குறோம். சிலுவையில் மாட்டி வச்சிருக்குவாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மாட்டி வச்சிருக்காங்க. இந்த கிறிஸ்தவங்க கிறிஸ்மஸ் டைமில் மட்டும்தான் இயேசு குழந்தையா கோயிலுக்கு முன்னாடி ஒரு மாட்டு தொட்டி மாதிரி ஜோடிச்சு அங்கே வச்சிருப்பாங்க. ஆனால் மற்ற நேரத்தில் எல்லா நேரத்துலையும் கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா சிலுவையில் இயேசு கிறிஸ்து இறந்த ஒரு சுரூபத்தை தான் பார்ப்பீங்க. அப்போ கடவுள் நம்மோடு வந்தார்,
அவரை வந்து அடிச்சு மாட்டி வச்சுட்டான். மனுஷன் கடவுள் நம்மோடு வந்தாரு, ஆனா வந்து கடவுளை வந்து அடிச்சு மாட்டி வச்சுட்டாங்க. ஒரு படம் மாதிரி, ஒரு சட்டம் மாதிரி மாட்டி வச்சுட்டாங்க. ஏய், நாங்க வந்து கடவுளே அடிச்சு மாட்டி வச்சிட்டோம்டா, எவனோ எங்க கிட்ட வாலாட்டாதீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. என்ன உலகம்! இப்படிப்பட்ட உலகத்துல நாம என்ன சொல்ல முடியும்? ஆனா இதற்கும் மேல நம்முடைய சிந்தனையை வந்து கொஞ்சம் எடுத்துட்டு போகணும். அது எப்படின்னு சொன்னாக்கா, கடவுள் வந்து அவதாரம் எடுத்து வந்து இந்த உலகத்துல ஃபைட் பண்ணாரு அப்படி கிடையாது. அவதாரம் தன்னுடைய சக்தியோட வந்து இந்த உலகத்துல கிடையாது, அவதாரம் கிடையாது. இந்த இயேசுவை சிலுவையில் அடிக்கும் போது அந்த சிலுவைக்கு அடியில் இருக்கிறவங்க எல்லாம் கத்துவாங்க, எல்லாரையும் காப்பாத்தினா தன்னை காப்பாத்திக்கிட்டுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இயேசு வந்து இறங்கி வந்து ஒரு ஹீரோ போல ஃபைட் பண்ணலையே. அப்ப கடவுள் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தல. ஏன்னா அவர் இறக்கும் வரை மனுஷனாவே வாழறார். நம்ம மத்தியில எல்லாரும் சொல்றதுக்கான ஒரு இது இருக்கு. எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா, வீட்டில் இருக்கும்போது, அவன் ரொம்ப நல்ல பையன்தான், ஆனா சரியா சப்போர்ட் இல்லை. அவன் ரொம்ப நல்ல பையன்பா, ஆனா ஏழையா இருக்கான், அதனால தான் அவனால மேலே வர முடியல. அவன் பாரு சோப்பு போட்டு மேலே வந்துட்டான் பாரு, சோப்பு போட்டு பொய்ய சொல்லி தாஜா பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி மேலே வந்துட்டான்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கான பேச்சுங்களெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். ஏன் நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். ஆனா எப்படி ஒரு அப்பாவி இந்த உலகத்திலே கஷ்டப்படுகிறானோ, எப்படி ஒரு ஏழையானவன் எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியாமல் தவிக்கிறானோ, பிறருடைய சப்போர்ட், பிறருடைய துணை இன்றி எப்படி ஒரு ஏழை தவிக்கிறானோ, அதுபோல இறைமகனான இயேசு கிறிஸ்து இறுதி வரை தவிக்கிறார். ஒரு தவிக்கின்ற ஒரு மனிதனாக, ஒரு ஏழையாக இறுதி வரை இருக்கின்றார். அங்கேதான் அவர் அந்த மனித குலத்தின் முழுமையை வாழ்ந்து காட்டுகிறார். கடவுளே மனிதனானார் என்று இருக்கும் பொழுது இந்த மனித குலத்தில் மனிதன் மனிதனாக இருக்கிறானா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. கடவுள் மனிதனானார், மனிதன் மனிதனாக இல்லை. தன்னை கடவுளை போல காட்டிக்கொண்டு பிற மனிதர்களை அடிமைகளைப் போல வைத்துக் கொண்டு இருக்கின்ற ஒரு உலகமாகத்தானே இது இருக்கிறது. நன்றாக யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாடும், எங்க நாடு வளர்ந்த நாடு, உங்க நாடு வளர்ந்த நாடு, நாங்க வந்து ஆயுதத்துல பெரியவங்க, நாங்க வந்து பணத்துல எங்களுடைய நாடு ரொம்ப வளமா இருக்குது, உங்க நாடு வளரல, எங்க நாடு வளரல, உங்க நாடு வளரல. அடியில் இருப்பவனை கடவுள் எப்படி திருமன் உயர்த்துகிறார்? இப்படி ஏழையாக பிறந்துதான். பலமே அற்றவனை எப்படி தெரியுமா கடவுள் உயர்த்துகிறார்? இப்படித்தான் பலமே இல்லாதவராக மாறி சிலுவையிலே அடிபடும் பொழுதும், இதோ இந்த மாட்டுத் தொழுவத்திலே இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதும் அந்த ஏழைகளை எல்லாம் உயர்த்துகிறார். ஆகவே என அன்புக்குரியவர்களே, நாம் ஏழைகளாக மாறுவோம். ஏழை என்பது வெறும் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, உள்ளத்தில் ஏழ்மை இருக்க வேண்டும், உள்ளத்தில் எளிமை இருக்க வேண்டும். 2 விஷயம் மட்டும்தான் மனுஷனை எளிமையா மாற்றும். ஒன்று, கடவுளாகிய இறைவன் மனிதனாக பிறந்தது. இதை சிந்தித்தால் மனிதன் எளிமையாக மாற வேண்டும். கடவுளே எளிமையானார், கடவுளே இறங்கி வந்தார், நான் எதை பிடித்து கொண்டிருக்கிறேன், ஆகவே நானும் அனைத்தையும் விட்டு விட்டு கீழே இறங்க வேண்டும், கடைநிலைக்கு செல்ல வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். 2வது, யாரும் இந்த உலகத்திலே நிலையாக இருக்க போவதில்லை. இதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக இந்த உலகத்திலே போட்டியோ அல்லது அபகரித்து கொள்ளுகின்ற ஒரு நிலையோ, பிறருக்குரியதை பிறருக்கு கொடுக்காமல் இருக்கின்ற நிலையோ, அல்லது மற்றவனை இழிநிலையோடு பார்த்து தன்னை உயர்த்தி கொள்கின்ற அந்த நிலையிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக அவர்கள் எளிமையை அடைந்து விடுவார்கள். எனவே ஆண்டவர் கொடுத்த நாள் இது. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம், மாற்றத்தை கொண்டு வருவோம். ஒளி இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். ஆமென். நன்றி.